ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை வந்து தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய வியூவர்ஸ் வந்து இப்போ புதுசாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து உங்ககிட்ட என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, நம்ம வந்து கடன் வாங்குறதுனால நமக்கு என்ன பிரச்சனைலாம் வரும், நம்ம எதனால் கடன் வாங்குகிறோம், அது எப்படி வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதே தப்பு தான். தப்புன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். எப்படி வாழ்க்கையில் வந்து சில வரமுறைகள் இருக்கும், மது, கொள்ளை, புகைப்பிடித்தல் தப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு சட்டத்திலே இருக்குது. அதே மாதிரி வந்து கடன் வாங்குறதும் தப்பு தான் அப்படிங்கிற எண்ணமும் நம்ம மனசுக்குள்ளே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கடனால் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். ஒரு பெரிய பிரச்சனை அது நமக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம அது பண்ணுறது தப்பு தானே. இப்போ தெரியாமல் பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. அதே மாதிரி நம்ம கடன் வாங்குறது தப்பு தான், அதனால் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து சில பேருக்குலாம் தெரியும். தெரிஞ்சே நம்ம பண்ண தப்பே மறுபடியும் பண்ணுவோம். ஆனால் சில பேருக்கு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரியாமல் கூட நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்போம். அதனால் நம்ம வந்து எதனால் கடன் வாங்குகிறோம், அதனால் என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடன் வந்து எதனால் வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். எதனால் வாங்குகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வருமானம் சரியில்லை, வருமானம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, லோ பட்ஜெட் இருக்குது. அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலி நம்மளால் ரன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி செலவு வந்து அதிகமாக வரும். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து நமக்கு வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், வீட்டிலோட எமர்ஜென்சி, நமக்கு மளிகை செலவு, காய்கறி செலவு, அப்படி எக்ஸட்ரா செலவு அப்படி நிறைய இருக்கும்போது நம்மளோட வருமானத்துக்கு மீறி வந்து நமக்கு வந்து எப்படி சொல்லிடுறது, செலவு வந்து அதிகமாக தாண்டி போயிடுது. அதனால நமக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரன் பண்ண முடியல. அதனால தான் நம்ம அது சமாளிக்க முடியாமல் தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட செலவை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த செலவெல்லாம் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதனால எப்போவுமே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன செலவுலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு நோட்டு போட்டு இல்லத்தரசிகள் கண்டிப்பாக எழுதணும். நமக்கு வேறு என்ன வேலை, தேவையில்லாமல் அடுத்த வீட்டு கதையை உட்காந்து பேசுகிறது, நேரம் போடலன்னு சொல்லிட்டு ஃபோனில் யாரை பற்றியாவது பேசிகிட்டு இருக்கிறது, அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? பேசலாம், பேசுகிறது தப்பு கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 24 ஹவர்ஸும் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசலாம். ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம ஃபேமிலி மேட்டரில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னா நம்மளும் ஹாப்பியாக நல்லா சூரியன் எப்போ மாதிரி ஃபோன் பேசிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனை நமக்கு நிறைய தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர தேவையில்லாத நம்ம வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து நம்ம டெய்லி என்னென்ன செலவுலாம் நம்ம பண்ணுறோம், நம்ம வீட்டில் வருமானம் எவ்வளோ. சில பேர் வந்து மாத சம்பளம் வாங்குவோம், சில பேர் டெய்லி சம்பளம் வாங்குவோம். அப்படிங்கும்போது டெய்லி சம்பளம் நமக்கு எவ்வளோ வரும். அன்னாடு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாள் வேலை இருக்கும், சில நேரம் இருக்காமல் கூட போக சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். எல்லா இல்லத்தரசிகளும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கை கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்குன்னு அந்த கடவுள் என்ன வாழ்க்கை தந்திருக்காரோ அதைத்தான் நம்மளால் வாழ முடியும். ஏன்னா நம்ம வயிறு பசித்தா நம்ம தான் சாப்பிடணும், நமக்கு காஃபி குடிக்கணும்னு நம்ம தான் குடிக்கணும், அடுத்தவங்க குடிக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம என்ன வருமானம் நமக்கு வருதோ அதை வச்சு தான் நம்ம வாழணுங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சிட்டாலே நமக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் நமக்கு வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மளிகை செலவு என்ன பண்ணுறோம், என்ன செலவுலாம் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு, நமக்கு எல்லாம், அதாவது நம்ம சாப்பிடாம கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், எல்லாமே செய்வோம். அதனால் மளிகை சாமான், அதுக்கப்புறம் காய்கறி செலவு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். அந்த எமர்ஜென்சி நம்ம கட்டாயம் தவிர்க்க முடியாத செலவு வந்து நம்ம குறைக்க முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ வருது, அதை எப்படி நம்ம சுருக்கலாம். சிலவங்கலாம் தேவையில்லாமல் நிறைய மளிகை சாமான் வாங்கி வச்சு அடுக்கி வச்சுக்கிட்டு அது வந்து கெட்டு போயிடும், அதை தூர போடணும், அது வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு
தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பொருள் நமக்கு தேவைப்படுது, அது மாதிரி கணக்கு பண்ணி நம்ம வாங்கணும்னா அது கணக்கு பண்ணணும், அது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நோட்டு போட்டு எழுதுனா மட்டும்தான் நமக்கு வந்து அது மைண்டில் நிற்கும். ஏன்னா நம்ம சிலவங்களாம் நாங்கள் மனக்கணக்கிலேயே நாங்கள் போட்டுக்கிடுவோம் அப்படிம்போம். மனசில் நம்ம எதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும், மூளையில் நமக்கு இது 1008 டென்ஷன் இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம கண்டிப்பாக பேப்பரில் ஒரு நோட்டு போட்டு எழுதுனோம்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன என்ன பண்ணுறோம், என்ன செலவு பண்ணுறோம், எது தேவையில்லாமல் செலவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கடையில் வந்து நம்மளாம் இப்போல்லாம் முன்னாடி உள்ள காலத்துலாம் பழைய சாதம் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடுவோம். அதனால வந்து கொஞ்சம் தெரியாது. இப்போ வந்து எல்லாருமே இட்லி, தோசை அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்ம வந்து மாவு பாக்கெட் வந்து கடையில் அதிகமாக வாங்குகிறோம். மாவு பாக்கெட் நம்ம கடையில் வாங்குறதுனாலையுமே நமக்கு நிறைய செலவு வரும். நான் அது வந்து கணக்கு பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் வாங்குகிறோம், ஒரு பாக்கெட் இல்லை 2 பாக்கெட் வாங்குகிறோன்னு வைங்களேன். ஏன்னா காலையில் ஒருக்கா நைட்டு ஒருக்காவும் சில பேர் வீட்டிலலாம் நம்ம செய்வோம். அப்படி செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூ. 40 ரூ. 80 அப்படின்னா மாதத்துக்கு நமக்கு 3000 3500 அப்படிங்கிறது அந்த மாவு பாக்கெட்டுக்கே நமக்கு வருது. அப்படின்னா நம்ம வந்து நம்ம அதை எப்படி நம்ம சுருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதனால் மாவு பாக்கெட் வாங்குறது கடையில் வாங்குறதுனாலையும் நமக்கு நிறைய செலவு அதிகமாக வரும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே ஆட்டி நம்ம சுட்டோம்னா நமக்கு அதில் வந்து செலவு கம்மியாகும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் செலவு அதிகமாக பண்ணுறீங்க, எதை வந்து குறைச்சி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வருமானத்துக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியுமா, அதில் 2000 ஒரு 3000 மிச்சம் பிடிச்சாலும் நமக்கு அது நல்லது தானே. நமக்கு வந்து வெளியே வந்து நமக்கு கடன் வாங்குற அவசியம் வராது. ஏன்னா அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு சேவ் பண்ணலாம். ஏன்னா அடுத்த மாதத்துக்கு நமக்கு செலவுக்கு தேவைப்படலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வருது, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம அந்த காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வருமானம் நமக்கு கம்மியாக வர்றதுனால நம்ம வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவைப்படுது, ஒரு கட்டாயம் நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்திலே நம்ம வாங்குவோம். அப்படி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதிகமான வட்டி உள்ள கடன் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கக்கூடாது. வாங்கும்போது நம்ம எவ்வளோ வட்டி, எவ்வளோ நாளைக்குள்ளே திருப்பி கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வாங்கிட்டோம் அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறதெல்லாம் நம்ம கரெக்டாக பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். அவங்கக்கிட்டேயே நம்ம எழுதி வைக்க சொல்லணும், நம்மளும் எழுதி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு கணக்கு இருக்கும். நம்ம சும்மா கொடுத்துட்டே இருப்போம் சில பேர்லாம் கவனிக்காமல். அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கடன் ஒருத்தவங்க வாங்குகிறோன்னா ஒரு 10,000 வாங்கியிருக்கேன்னா 10 வாரம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 10 வாரத்துக்கு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. அவங்க கரெக்டாக அந்த நோட்டில் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களும் கணக்கு வச்சுருப்பாங்க, நம்மளும் கணக்கு வச்சுருப்போம். ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடன் வாங்கி வந்து இந்த ஆடம்பர செலவு பண்ணுறது. அடுத்தவங்க வீட்டில் வந்து இவ்வளோக்குள்ளே வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு தேவையில்லாதது வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் இந்த ஃபேன்சி பொருட்கள் அதிகமாக வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு தேவையான பொருள்ன்ட்டு கண்டது ஏற்கனவே அவங்க வீட்டில் நிறைய பொருள் இருக்கும், ஆனாலும் வாங்குறது தேவையில்லாமல். அப்படி வாங்குறதுனால செலவு அதிகமாக ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஆடம்பரமாக எடுக்கிறது. ட்ரெஸ்லாம் எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. நம்ம பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்கள கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கார் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 லட்சம் நம்மகிட்ட இருக்குது, 2 லட்சம் தேவைப்படுதுன்னா கூட நமக்கு அந்த இடம் வேணும், ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குன்னா நம்ம வாங்கலாம். இதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் நமக்கு காசு 2 லட்சம் தான் இருக்குது, 5 லட்சம் கடன் வாங்கணும் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டு நம்ம கடன் வாங்கி தான் அதை வாங்கணுங்கன்னா அது கண்டிப்பாக அந்த ஐடியா வந்து நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படிலாம் நம்ம கடனில் சிக்கிட்டோம்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தினால நிறைய கடன் வாங்கி நம்ம மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி அந்த கடனை ஈஸியாக அடைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நானும் அப்படி தான் நிறைய கடனால் மாட்டி நிறைய பிரச்சனையாகி அதை நான் எழுதி வச்சு அப்படி அடைச்சிருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சரி நம்ம ஏதோ ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, நம்ம நேரம் சரியில்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எல்லோரும் ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறதுனா
ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது மொத்தத்தில் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. எழுதிட்டு பேப்பரில் எழுத தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது அப்போ தான் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை நடத்தி கொடுக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு என்ன கடன்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறதுக்கு மாற்றப்படவே கூடாது. எழுதி வைக்கணும். வச்சோடனே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எது ஃபஸ்ட்டு வந்து எந்த கடன் வட்டி அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அது நாளாக நமக்கு வட்டி அதிகமாகிட்டே வரும். அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு அடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதுலாம் கம்மியான அமௌண்ட்டு 1000 2000 அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி இது கம்மியான அமௌண்ட்டெல்லாம் நம்ம அடைச்சிட்டு வரணும். அப்படியே அடைக்க ஒவ்வொரு கடனாக நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். அடைச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படி குறைஞ்சி அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். எப்போ வந்து நம்ம கையில் சேவிங்ஸ் பணம் வருதுனாலும் கடனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நமக்கு வந்து ஒரு 20,000 நமக்கு சம்பளம்னா, நம்ம கடனுக்கு வந்து ஒரு 5000 மாதம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னா, நம்ம 5000 எடுத்து வச்சிடணும். வச்சா மட்டும் தான் முடியும். ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கே இன்னொரு கடன் வாங்குறது வந்து பெரிய முட்டாள்தனம். அதனால நம்ம வந்து அப்போ நமக்கு வருமானம் பத்தலை, நமக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு வருமானம் காணலை அப்படின்னா, நம்ம வேறு ஏதாவது சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு மறுபடியும் கடன் அதிகமாகிட்டே இருக்கும். யாருக்குன்னே இருந்ததை விட அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. அதனால நமக்கு வந்து வருமானம் பத்தலைன்னா, நம்ம அதுக்கு தகுந்தமான வருமானத்தை வந்து நம்ம செய்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம வந்து உழைக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி வந்து நம்ம வந்து செயல்முறைப்படுத்தணும். அதனால் நீங்கள் எப்போவுமே எழுதி வச்சு வந்து கடனை வந்து அடைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கடன் கொடுக்கும்போது நம்ம செவ்வாய் உரையில் கொடுத்தோன்னா அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நீங்கள் கடனால் அவதிப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நல்லா முருகப்பெருமானை வந்து நல்லா கும்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானை வந்து செவ்வாய் உரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தீர்த்து வச்சிருவார். ஏன்னா அவர் தீர்த்து வைக்காத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தீர்ந்துரும். ஆனால் அவருக்கு ஒரு வழிபாடு நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து நிறைய தடங்கள் நமக்கு வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். அதனால் கடன் அடைக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் முருகரை நல்லா கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கடனும் குறைஞ்சிரும். கடன் குறைஞ்சாலே சந்தோஷம் தானே. கடன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் கோடீஸ்வர வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட கார் இருந்தால் தான் நம்ம கோடீஸ்வரங்க, பங்களா இருந்தால் தான் கோடீஸ்வரங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அதெல்லாம் உண்மை கிடையாது. நமக்கு ரூ. 1 கடன் கூட இல்லையா, அப்போ நம்ம தான் கோடீஸ்வரங்க. ஏன்னா நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், யாரை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்மகிட்ட ஒரு 10,000 நமக்கு சேவ் பண்ணாலும் அந்த 10,000 நம்மக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சம்பளம் வந்து மாதம் 20,000 அப்படி தான் சேலரி அப்படின்னா கூட ஒரு ரூ. 10 15 நம்ம செலவு பண்ணால் கூட நம்ம 5,000 நம்மக்கிட்ட அப்படியே இருக்கும். அது யாராலையும் நம்மகிட்ட பறிக்க முடியாது. அதனால் எப்போவுமே நம்ம பணம் நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு டபுளாக கொடுக்குற மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.